தோழர்களுக்கு வணக்கம். நமது சேனலில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் எப்படி படித்து கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி மற்ற அனைவருக்கும் பயன்படும் வகையில் இருக்கணும் அப்படின்றது அந்த 10 மினிட்ஸ் வீடியோ நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா PGDS 2021 STGS 2022 தேர்வில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற 7667448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இதுவரையும் போட்ட வீடியோ எல்லாமே வந்து லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் டெய்லி இதுவரையும் பார்க்காதவங்க யாராவது புதுசாக பார்த்தாலும் வந்து எல்லாத்தையுமே பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். முதல் கேள்வி, 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேலூர் சிறை. 1941 வந்து தேர்தல் நடைபெறும். அந்த சமயத்தில் அவர் வந்து வேலூர் சிறையில் இருப்பார். சிறையிலிருந்தே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இரண்டாவது கேள்வி, இது ஆக்சுவலாக என்னென்னா எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்னு, பட் இதுக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 32154. வேட் அப்படின்னா அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி. ஜிஎஸ்டி அப்படின்னா அடித்தள விளைவில்லாத ஒருமுனை வரி. விற்பனை வரி அப்படின்னா அடித்தள விளைவுள்ள பல்முனை வரி. சிஜிஎஸ்டி அப்படின்னா வந்து மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலிக்கிற ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி அப்படின்னா மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசு வசூலிப்பது. அடுத்தது பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இரண்டையும் பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3142. விதி 53, மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. விதி 53. விதி 352, தேசிய அவசர நிலை. விதி 76, இந்திய தலைமை வழக்கறிஞர் நியமனம். விதி 75, பிரதமர் நியமனம். இந்த முதல் 100 விதிகள் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி முக்கியமான ஏரியா வரப்போ அதோடைய எல்லா விதிகளையும் நல்லா பார்த்துக்குங்க. எந்த விதியிலேருந்து எந்த விதியில் வருதுங்கிறதையும் பார்த்துக்குங்க. 4, இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது? ஆப்ஷன் ஏ, 9, பகுதி 9. எல்லா பகுதிகள் எல்லாத்தையும் சரத்துகள் பார்த்துங்க, பகுதிகள் பார்த்துக்குங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நீங்கள் எல்லாமே எது எதுக்குள்ளே வருதுங்கிறத ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. 5, மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. இந்திய அரசமைப்பு விதி 74 அமைச்சரவை விளக்குகிறது என்பது சரி. கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கல என்பது தவறு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கும். அடுத்தது, பின்வரும் வாக்கியங்களில் 42வது அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சில திருத்தங்கள் முகப்புரையின் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது என்பது மட்டும் தவறு. கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்படலை, முதல் பத்தியிலேயே திருத்தம் செஞ்சுருப்பாங்க. 7, பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறிக்கப்படுவது உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவசரகால பதில் நடவடிக்கைகள். 8, டேஸ் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இதில் ஆக்சுவலாக யூனிட் 8-9 வரக்கூடியது சில கொஷின்ஸ் வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தேவையானது நாலேஜ் இருந்தால் போதும், இல்லைங்களா? இப்போது இந்த பாதுகாப்பு திட்டங்கள்லாம் நிறையா இருக்கும். முத்துலட்சுமி ரெட்டியாருது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரிசையாக இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 9, பட்டியல் சாதியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதியினர் குடும்பங்களின் டேஸ் மேம்பாட்டிற்காக இயங்குகிறது. ஆப்ஷன் டி, நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். அப்போ பொருளாதார மேம்பாட்டுக்காக இயங்குகிறது. 10, கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்ட உணவு மற்றும் உதவி திட்டம்.
ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம். 11 மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்தம் முக்கியமான பரிந்துரைகளை விளக்குவது எந்தெந்த குழுக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3. சர்க்காரியா குழு, புஞ்சி குழு, ராஜமன்னார் குழு. இது எல்லாமே மத்திய மாநில உறவுகள் தொடர்பானது. 12 முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த திட்டம் மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஹெரட்டோமா. இது எல்லாம் எக்கனாமிக்ஸு. 13 கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இதுதான் லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது. 14 ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நடத்திய முதல் மாவட்டம்? ஆப்ஷன் டி நக்வர். 15 ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற எந்த அளவுகோல் படி இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3. இதில் எதாவது ஒன்று அவசியம். அதாவது 4 மாநிலங்களில் 6% வாக்கு இருக்கணும். மக்களவைத் தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் அவங்க தேசிய கட்சி அப்படின்னு அங்கீகரிச்சிருவாங்க. 16 அரசியல் அமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பளித்து கீழ்வரும் எந்த வழக்கின்படி? ஆப்ஷன் டி மினர்வா மில் வெர்சஸ் இந்திய அரசு. இந்த வழக்குகள் எல்லாமே இருக்குங்க, பார்த்துங்க. 17 இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை எவ்வாறு விவரிக்குதுன்னா ஒன்றிய மாநிலங்கள் என விவரிக்கிறது. 18 அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும். தேர்தல் போட்டி. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எப்படி, அது என்ன பேஸில் எடுக்குன்னு எனக்கே தெரியல உண்மையாகவே. 19 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட 5 மாவட்டங்கள் இருக்குது. மாவட்டங்கள் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி. 20 தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் யாரின் பெயரால் வழங்கப்படுகிறது? டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். அடுத்து STGS 2022 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ். கூற்று ஏ இந்திய அரசியலமைப்பு விதி 312 அகில இந்திய பணிகள் தொடர்பானதாகும். காரணம் ஒரு சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநிலங்கள் விரும்பின. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஏ உண்மை, ஆர் தவறு. சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்கணும்னு மாநிலங்கள் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அவங்கவுங்க அதிகாரமானதான் நினைப்பாங்க. எல்லாருமே 312 எதிர்க்க தான் செய்கிறாங்க. 2 கூற்று ஏ இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட ஜமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம் முகவரை இந்திய அரசியல் சாசனத்தில் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். 3 கூற்று அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது. பாருங்கள், முகவரை பற்றி ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இந்த ஃபஸ்ட்டு 4 பகுதி இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு கேள்வி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதுக்குள்ளேயே ஒரு கேள்வி. பார்த்துங்க, இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும். 4 இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம். 5 பொறுத்துக நாடுகள் நாடாளுமன்றம். ஆப்ஷன் பி 4123 அமெரிக்கா காங்கிரஸ், ஜப்பான் டயட், பிரிட்டன் பாராளுமன்றம், டென்மார்க் போல் கட்டிங். 6 சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 3, 4 மட்டும் சரி. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். எந்த சமயத்தை பின்பற்ற அரசு அனுமதி அளிக்கிறது? சமய விவகாரங்களை அரசியல் நடுநிலைமை கொண்டிருத்தல். ஆதிக்கம்லாம் செலுத்த முடியாது. 7 பின்வரும் கூற்றுகள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக. ஆப்ஷன் டி 3 மட்டும். குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை என்பது தவறு. எல்லாருமே அனுபவிக்கிறோம்.
8 தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1993. 9 1952 நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர். காமராஜர் பற்றி அடிக்கடி கேள்வி வந்துகிட்டே இருக்குங்க. பின்வருவனவற்றில் எது நேருவின் குடும்ப பெயர்? கவுல். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பிரெஞ்சு புரட்சி. அடுத்து 12 அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். காரணம், அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை பெயரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் ஆகும். சரியான விளக்கம் ஆகாது. அதாவது கூட்டு பொறுப்பாக இருக்கிறதுக்கும் அவங்க நியமிக்கப்படுறதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஸோ அது பொறுப்பாகாது. 13 பின்வருவனவற்றுள் எது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்றம். 14 கீழ்காண்பவற்றை அதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சரியாக காலவரிசைப்படுத்தவும். ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. மத்திய புலனாய்வு குழு, அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். இத்துடன் இந்த பதிவு முடிந்தது. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.